என்னாச்சு? ஏன் எல்லோரும் நல்லா இருக்கீங்க? என்னாச்சு அருண்? ப்ரொடியூசரே கிடைக்கல சார். கிடைச்சாலும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. நாங்களும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டோம். ஜெயிக்க போகிறோங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ செலவாகும்? சின்ன பட்ஜெட் தான் சார், ஒரு 2 கோடி. உங்களுக்கு யாராச்சும் தெரியுமாண்ணா? இல்லைம்மா, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். உனக்கு அதானே கேட்டுச்சு? உனக்கு அதானே கேட்டுச்சு? சார், நீங்கள் அதானே சொன்னீங்க? ஆமாப்பா, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் அப்பவே சொன்னேன் சார். நான் சொன்னேன்ல, இந்த மனுஷன் தங்கம்டா. நிஜமாவா நான் சொல்றீங்க? ஆமாம்மா, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ரொடியூசர் நிற்கிறார் பாரு. சேர் எடுத்துட்டு வாடா. சார் சார், என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லை பரவாயில்ல தம்பி, இது என் பேர் தான். ஆமாம்மா, அப்பப்போ மறந்துடுறேன் சார். அண்ணா நிஜமா தானே சொல்றீங்க? இந்த படம் பண்ணால் அவங்க பெரிய ஹீரோயின் ஆயிடுவாங்கல்ல சார். நீங்களாம் பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? ஆமாம் சார். அப்போது நிஜமாக தான் சொல்கிறேன். எப்போ ஷூட்டிங் போவீங்க? கதையெல்லாம் எழுதியாச்சா? கதையெல்லாம் எழுதியாச்சு சார். உங்களுக்கு ஓகேனா 2 மாதத்தில் ஷூட்டிங் போயிடலாம் சார். போயிடலாம், எல்லாம் ரெடி பண்ணுங்க. தெய்வமே, ஒன்று போய் தப்பா பேசுகிறேன். எதை வச்சு காலையில் விடக்கூடாது. ஆமாம் சார், உள்ளக்கூடாது. நீங்களாம் நல்லா இருக்கணும், எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும் தம்பி. சார் சார் சரி சார், நாங்கள் வேலை ஆரம்பிச்சிடும் சார். ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஷூட் போயிடலாம் சார். வாடா. ஹீரோவா? ஆமாம் சார், இது லவ் ஸ்டோரி இல்லை. லவ் ஸ்டோரியா? சொல்லவே இல்லை. இந்த திரிஷா, நயன்தாரா, அமலாப்பாலாம் நடிக்கிற மாதிரி ஹீரோயினை பேஸ் பண்ண மாதிரி எதுவும் கதை இல்லையா? அவங்களாம் பெரிய ஹீரோயின் சார். அதுவும் இல்லாமல் நம்ம படத்தில் ஹீரோ தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா படம் பேர் ரோமியோ சார். ரோமியோ? அதை தவிர லவ் ஸ்டோரிக்கு தான் நான் மார்க்கெட்லாம் அதிகம். அதுவும் இது நல்ல இன்டிமசியான லவ் ஸ்டோரி சார். இன்டிமசினா? இன்டிமசினா எப்படி சொல்கிறது? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அன்னோனியமா ஹக்கிங், கிஸ்ஸிங், இது மாதிரி. அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓ, இன்டிமசியா? சார்